يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமா. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே சகோதரிகளே, இஸ்லாமிய குடும்பத்தினுடைய பழக்க வழக்கங்கள் என்கிற இந்த தலைப்பில் ஒரு மணி நேரம் ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் பணிக்கப்பட்டுள்ளேன். இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு பல காரணங்கள் உண்டு. இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இஸ்லாமிய ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது திருமணத்தின் மூலமாக ஒரு குடும்பம் என்ன செய்து உருவாகுது. அந்த திருமணமே இஸ்லாத்தின் அடிப்படையில் நடக்குதில்லை. தேர்ந்தெடுப்புகள் வேறு நோக்கங்களுக்காக நடக்குது. ஒரு கணவன் மனைவியை தேர்ந்தெடுப்பதும் ஒரு பெண் தன் கணவனை தேர்ந்தெடுப்பதும் சில மனோ இச்சைகளுக்காக வேண்டியும் சூழ்நிலைகளுக்காக வேண்டியும் வேறுபட்டு கொண்டிருப்பதனால் ஒரு இஸ்லாமிய குடும்பம் உருவாகிறதுங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்படியே உருவான அந்த குடும்பத்துக்குள்ள அவங்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்களில் மார்க்கம் என்பது ஒரு மருந்துக்கு இருக்கிற மாதிரி கொஞ்சமாக இருக்கிறதுனால பல பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் இந்த தலைப்பு இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது, இஸ்லாமிய குடும்பத்தினுடைய பழக்க வழக்கங்கள் அப்படின்று. தரப்பட்ட அந்த சின்ன நேரத்துக்குள்ளே ஒரு சில விஷயங்களை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்லாமிய குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இஸ்லாமிய திருமணத்தில் தான் அந்த குடும்பமே என்ன செய்து உருவாகுது. ஒரு குடும்பம் உருவாகிறதே ஒரு திருமணத்தின் மூலமாகத்தான் உருவாகுது. அந்த திருமணம் என்பது சரியான முறையில் அல்லாஹ் ரசூல் நமக்கு வழிகாட்டின முறையில் நடக்கணும். அப்படி நடக்கும்போது தான் ஒரு இஸ்லாமிய குடும்பமே உருவாகுதுங்கிறத நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும். முதல் விஷயம், நம்ம ஒரு கணவன் மனைவி, ஒரு ஆண் மணப்பெண்ணை தேர்ந்தெடுப்பதும் ஒரு பெண் மணமகளை தேர்ந்தெடுப்பதும் மார்க்க விஷயத்துக்காக இருக்க வேண்டும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். இன்னைக்கு அந்த விஷயம் எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. திருமணத்துக்காக ஒரு மணப்பெண்ணை மணமகனை மணமகளை தேர்ந்தெடுக்கிற அந்த விஷயம் எப்படி நடந்துக்கிட்டு இருக்குதுண்டா, பார்த்துட்டோம் பழகிட்டோம் பிடிச்சிட்டு அப்படிங்கிறதுக்காக அவள் அழகாக இருக்கா, அவள் என்ன கொள்கையாக இருந்தால் என்ன, என்ன மதமாக இருந்தால் என்ன, எனக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் இன்றைக்கி நிறைய பேர் கவனிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்குது. இப்போ இந்த விஷயத்தில் முதல் விஷயம் கருத்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயம் என்னென்றால், மார்க்கம் அங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது துன்கஹுல் மர்அலி அர்பஈன், 4 விஷயத்துக்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுறா அப்படிங்கிற ஒரு வளமையை சொல்கிறாங்க. லி ஜமாலிஹா ஒலி ஹசபிஹா, ஒரு பெண்ணு தான் அழகாக இருக்கிறாங்கிறதுக்காக ஒரு ஆண் போய் என்ன செய்கிறான், கல்யாணம் முடிக்கிறான். அவள் குடும்பம் பெரிய குடும்பம்ங்கிறதுக்காக ஒரு ஆண் என்ன செய்கிறான், திருமணம் முடிக்கிறான். ஒலி மாலிஹா, அவள் வசதியாக இருக்கிறா அப்படிங்கிறதுக்காக திருமணம் முடிக்கப்படுது. ஒலி தீனிஹா, மார்க்கம் இருக்குதுங்கிறதுக்காகவும் திருமணம் முடிக்கப்படுது. இந்த 4க்கும் திருமணம் முடிக்கிறாங்க. இதை சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஃபதுஃபர் பிதாத்தி தீன் தரிபத் எதாக்கன்றாங்க. மார்க்கம் உள்ள பெண்ணை திருமணம் முடித்துக்கொள், இல்லை என்றால் உன் கை நாசமாயிரும் அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ மார்க்கம் இல்லாமல் அழகு அந்தஸ்து பணம் இது எது இருந்தாலும் நம்முடைய கை நாசமாயிரும், வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டி ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேராங்க சொல்லி காட்டுறாங்க. இதே மாதிரி தான் ஒரு பெண்ணும் தன்னுடைய மணமகனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அதை எடுத்துக்கொள்ளணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக சொல்லும்போது ஆண்களுக்கு தான் அதை சொல்லுவாங்க, அது பெண்களுக்கும் தான்.
இப்போ அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சூரத்து நிசா 103வது வசனத்தில் சொல்லும்போது இன்ன ஸலாத்த கானத் அலல் மூமினீன கிதாபம் மௌகூதா, நிச்சயமாக இந்த தொழுகை மூமின்களுக்கு ஆண்களுக்கு நேரம் குறித்த கடமையாக ஆக்கப்பட்டுள்ளது என்று அது இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் தான் அது அந்த மெஜாரிட்டியை தான் சொல்லுவாங்க. ஆண்களுக்கு என்கிறது அந்த மூமினீன அப்படின்னு சொன்னால் அது மூமினாத் பெண்களுக்கும் தான். சல்லு கமார் ஆய்த்து மூனி உசல்லி, நான் தொழ நீங்கள் எப்படி கண்ணீங்களோ அப்படி தொழுங்க என்று சொன்னால் அது ஆண்பாலில் தான் இருக்கும். வேணால் மெஜாரிட்டி எங்கே ஆண்கள், அது எல்லாருக்கும் தான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுற 4 விஷயத்துக்காக மார்க்கத்தில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து வெற்றி பெற்றுக் கொள்ளுங்கண்டா ஒரு பெண்ணும் மணமகனை அதுக்கு தான் என்ன செய்யணும், திருமணம் முடிக்கணும். மார்க்கம் உள்ளவரை பார்த்து அவர் வெற்றி பெற்று கொள்ளணும். இது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ பெண் பார்க்கும்போது நம்முடைய மகனுக்கு பெண் பார்க்கும்போது அல்லது திருமணம் முடிக்கக்கூடிய அந்த ஆண் மகன் தனக்கு ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கும் போது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் மார்க்கம். அகீதா சரியாக இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் பார்க்கணும். மார்க்கம் என்று சொல்லும்போது அகீதா சரியாக இருக்குதா அப்படிங்கணும். ஏன்னா இன்றைக்கி மார்க்கம் என்ற பேரில் அகீதா இல்லாதவங்களெல்லாம் இருக்கிறாங்க. இணை வைப்புகள் இருக்கும், கபுரு வணக்கங்கள் இருக்கும், ஷியா கொள்கைகள் இருக்கும், அத்வைத கொள்கைகள் இருக்கும், இன்னொரு என்ன கொள்கைகள் எல்லாம் இந்த சூவித்துவங்கள் அதெல்லாம் இருக்கும். குர்ஆன் ஹதீஸ் மார்க்கம் தெளிவாக இருக்கக்கூடிய குர்ஆன் ஹதீஸை அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத தெளிவான கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு மணமகளை பார்ப்பதும் அந்த பெண் ஒரு மணமகனை தேர்ந்தெடுப்பதும் ஒரு நல்ல இஸ்லாமிய குடும்பத்தினுடைய பழக்க வழக்கத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யணும், தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அதில் ரொம்ப கவனம் செலுத்தணும். ஏன்னா நிறைய பேர் திருமணம் முடித்ததுக்கு பிறகு ரொம்ப நாளைக்கு பிறகு தெரிய வருது இவர் வேறு கொள்கையில் இருக்கிறார் அப்படி என்று தெரிய வருது. குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கு பிறகு தான் தெரியுது இவர் ஷியா கொள்கையில் இருக்கிறார், அத்வைத கொள்கையில் இருக்கிறார், இவர் வேறு ஏதோ ஒன்றும் அப்படி இருக்குது அப்படி என்று தெரிய வருது. அதுக்கப்புறம் என்ன செய்கிறது, பிள்ளையுமாச்சே இதுக்கு பிறகு எப்படி விடுறது, எப்படி வாழ்கிறது, இப்படியான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஒரு சில பெண்கள் கணவன் கதைக்க அந்த கதையை கேட்டு சரிதானே அவர் சொல்கிறது அப்படி என்று அவர் கொள்கைக்குள்ளேயே இறங்கி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகுது. ஆக முதல்ல நாங்கள் தேடணும் மார்க்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் தேடணும். இது ஆண்கள் பெண்ணை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் ஒரு பெண் மணமகனை தேர்ந்தெடுக்கிறது சிரமம். அதனால தான் பெண்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை என்ன, லா நிக்காஹ இல்லா பி வலியின், ஒலி இல்லாமல் திருமணம் இல்லை அப்படின்றாங்க. பெண்ணா அவவா ஒரு பார்த்து முடிவெடுத்து நான் இவரை தான் கல்யாணம் கட்டிக்க போகிறேன் அப்படின்னு முடிவெடுத்து அது கல்யாணம் கிடையாது, அது விபச்சாரமாக பேத்திரும். ஒரு பெண் தன்னுடைய ஆசையை தன்னுடைய விருப்பத்தை தன்னுடைய குடும்பத்தாருக்கு வெளிப்படுத்தணும். அதை வெளிப்படுத்தி பாப்பா கிட்ட சொன்னால் உம்மா கிட்ட சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க, தேடுவாங்க. ஒருவரை பற்றி அவர் என்ன கொள்கையில் இருக்கார், எப்படிப்பட்டவர், என்ன தன்மை கொண்டவர், அவருடைய நடவடிக்கைகள் என்னங்கிறத யார் பார்க்க முடியும்ன்ற ஒரு ஆண் தான் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும், தேடி பார்க்க முடியும். அப்படி தேடி பார்க்குற பொறுப்பு ஒரு ஆணுக்கு இருக்குது. அப்போ ஒரு பெண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளையை பிடிச்சிக்கன்னா அதை அம்மா கிட்ட சொல்லி பாப்பா கிட்ட எத்தி வைத்து பாப்பா கொஞ்சம் தேடி பார்த்து அவருக்கு அது சரியாக பட்டால் தான் அந்த திருமணம் நடக்கும். அந்த முடிவு பாப்பா கிட்ட இருந்து ஒரு பெண் எடுத்துக்கொள்ளணும். என்ன நடந்தாலும் நான் அவரை தான் கல்யாணம் கட்டிக்குவேன், யார் பேச்சும் கேட்க மாட்டேன்ற ஒரு பெண்ணு பிடிவாதமாக இருந்தால் அது மார்க்கத்தை விட்டு தூரமான ஒரு விஷயம். அந்த பெண்ணுக்கு வாழ தெரியாது. இஸ்லாமிய மார்க்கம் அந்த வழிகாட்டுதலை நமக்கு வைக்கல. குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம், லவ் பண்ணி கல்யாணம் முடிக்கிறங்கிற ஒரு விஷயத்தை இஸ்லாமிய மார்க்கம் அடியோடு இருக்குது. அப்படி கிடையாது. காதலிக்கணும். கல்யாணம் முடித்ததுக்கு பிறகு கணவனை காதலி, கல்யாணம் முடித்ததுக்கு பிறகு மனைவியை காதலி. அதுக்கு முன்னே ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருந்த மூன்றாவது ஷைத்தான், அஜ்னபியான உறவுகள் நமக்கு அறவை இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். சூரத்துல் அஹ்ஸாபினுடைய 32வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா அப்போவே சொல்லிட்டான், வலா தஹ்தஅன பில் கவுல், குலைந்து பெண்களே நீங்கள் அந்நிய ஆண்களிடம் பேச வேண்டாம். ஃபயத்துமா அல்லது ஃபி கல்பிஹி மரத், நீங்கள் அப்படி பேசினால் எவருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ, காமம் எனும் நோய் இருக்கிறதோ, அவன் சுவைக்க தொடங்கி விடுவான். ஃபகுல்ன கௌல மஅரூஃபா, பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் பேச வேண்டியதை மட்டும் பேசுங்கிறான் அல்லாஹ் தஆலா திருமறையில் அப்போவே சொல்லிட்டான். அப்போ இது எல்லா காலத்துக்கும் பொருந்துமாறு இந்த திருக்குர்ஆன் இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி ஃபோன் இருக்கிற காலத்துக்கு வந்த வசனம் மாதிரியே அந்த வசனம் இருக்குது. நீங்கள் தெளிவாக பேசுங்க, தேவையானதை மட்டும் பேசுங்க, குலைந்து பேச வேண்டாம் அப்படிங்கிறது. உடலால் மட்டுமல்ல குரலாலும் ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருக்கக்கூடாது.
ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிட்டாங்க. அப்போ இந்த காதல் கலாச்சாரம் என்கிற ஒன்றுக்கு இங்கே இஸ்லாமியம் அடிப்படையில் இடமே கிடையாது. அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம தொடங்கக்கூடாது. எப்போவுமே எங்கேயுமே எந்த ஒரு விஷயத்தை தொடங்கும்போது ஒரு இறையச்சத்தோடு ஒரு பயத்தோடு இதை நம்ம சரியாக தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இயல்பாக நமக்கு இருக்கிறது உண்டு. ஒரு கடலுக்கு போகிற தோணியை தள்ள கூட பிஸ்மில்லா அல்லாஹ் பரக்கத்தா என்று தான் தட்டிக்கிட்டு போகிறான். ஒரு ஹோட்டலில் சுபஹுக்கு திறக்கும் போது ஒரு கராத்தை போட்டு தான் திறக்கிறான். 8 மணி பிறகு சினிமா பாட்டு போகும், அது வேறு விஷயம். ஆனால் தொடங்கும் போது கராத்தோட தொடங்குறான் பாருங்க. அவன் மனசு என்னென்னா தொடக்கம் சரியாக இருக்கணும் அப்படின்னு. அப்போ ஒரு கடையை திறக்கிறவன், ஒரு வீட்டை கட்டுறவன், ஒரு வியாபாரத்தை செய்கிறவன், ஒரு தொழிலுக்கு புறப்படுறவன், ஒரு வாகனத்தை ஏறி முதல்ல அந்த வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணுறவன் எல்லாருமே அல்லாஹ்கிட்ட வேண்டிக்கிட்டு துவா ஓட்டிக்கிட்டு பிஸ்மில்லான்னு சொல்லிக்கிட்டு அல்லாஹ்கிட்ட துவா கேட்டுட்டு துவாவை பிரயாண துவா ஓதிக்கிட்டு பரக்கத்துக்காக வேண்டிக்கிட்டு ஒரு பயபக்தியோட அல்லாஹ் தொடங்குறேன் பரக்கத்தா என்று தொடங்கும்போது திருமணம் முடிக்கிறவங்க மட்டும் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சுக்கிட்டு போகிறது தான் ரொம்ப ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயமாக இருக்குது. இது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு பெரும் பகுதியை கழிக்கக்கூடிய ஒரு தொடக்கம். இந்த திருமணம் என்பதிலிருந்து தான் நம்முடைய விலாசமே உருவாகுது. அந்த திருமணத்தை தொடங்கும் போது எதையும் யோசிக்காமல், வாப்பா உமாவை சிந்திக்காமல், குடும்பத்தை யோசிக்காமல் காதலிக்கிறோங்கிற பேரில் ஸ்கூலில் காதல், யூனிவர்சிட்டியில் காதல், வேலை செய்கிறதுல காதல், ரோட்டில் காதல், கண்டடத்தை காதல், போன இடத்துல காதல், கல்யாண வீட்டில் காதல், இப்படி காதலிச்சு அந்த காதலிச்சவனை தான் கல்யாணம் பண்ணுவேன் வீட்டில் சண்டை பிடிச்சி அடம் பிடிச்சி அவனை தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பிடிவாதம்மா வாப்பா அம்மா அவன் சரியில்லைம்மா, அவன் தூள் பாவிக்கிறாம்மா, அவன் சிகரெட் பாவிக்காம்மா, அவன் தொழுறான் இல்லைம்மா, நல்லதில்லைம்மா, அவன் குடும்பம் நல்லம் இல்லைம்மா என்று சொன்னாலும் நான் தானே வாழ போகிறேன் நீங்கள் வாழ போகிறீங்களான்னு எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய எந்த பெண்ணும் இஸ்லாமிய குடும்பத்துக்கு தகுதி இல்லை. அவளால் நிம்மதியாக நிச்சயமாக வாழ முடியாது. அந்த தாய் தகப்பனுடைய கருத்துக்களையும் பேச்சுக்களையும் கேட்காம குடும்ப வாழ்க்கைக்குள்ளே அத்துமீறி நுழைந்து சிலர் ஓடிப்போயே திருமணம் முடித்து ஹராமான முறையில் வாழ்க்கையை தொடங்குறாங்க. ஹலாலான கல்யாணமே அங்கே நடக்கலை. பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் ஹலாலாகவே இருக்காது. அது திருமணமே இல்லை. இப்படியான ஒரு திருமணம் இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்காது. முதல்ல அந்த இடத்துக்கே இல்லை. இன்னைக்கு இந்த திரைப்படங்களும் கதைகளும் பேச்சுக்களும் வானொலிகளும் ஊடகங்களும் காதல் புனிதமானது, காதலுக்கு மதம் இல்லை, காதலுக்கு கண் இல்லை, காதலுக்கு மொழி இல்லை, காதலுக்கு ஜாதி இல்லை அப்படின்னு காதலை என்னமோ புனிதமாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது நாசமாக போனது, அது விபச்சாரம், அது சமூகக்கேடு, அது சீர்கேடு, அது அநியாயமானது, அது ஒரு மனிதனுக்கு உதவாதது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப லேட்டாக தான் புரிகிறாங்க. உடனே நமக்கு விளங்க மாட்டேங்குது. அது எவ்வளவு ஆபத்தானதுங்கிறது மிக தெளிவாக பிறகுதான் நமக்கு தெரிய வருது. ஒரு ஆண்மகன் காதலிக்கிறான். எங்கேயோ ஒரு பெண்ணன் ஜாமத்தில் போய் களவில் சந்திச்சுட்டு வாரான். அவன் தங்கச்சியோட ஒருத்தர் 10 மணிக்கு பேசிட்டு இருந்த கதவை திறந்து கதிரை போட்டு கொடுத்து ஃபேனை போட்டு பேசிட்டு நீங்கள் காதல் புனிதமானதுன்னு சொல்லுவானா? தங்கச்சியோட ஒருத்தன் பேசிட்டு இருந்தால் கையை காலே உடைக்கிறான். ஆனால் இவன் இன்னொருத்தன் தங்கச்சியோட போய் பேசிட்டு வரான். அப்போ இது சரியானது? தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை அவன் உண்மை விசுவாசியாக மாட்டான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களே, அது இதுதான். அவனுக்கு விருப்பம் இல்லை. அவன் தங்கச்சியோட ஒருத்தன் பேசுறது அவனுக்கு விருப்பம் இல்லைண்டா அவன் எப்படி இன்னொருத்தன் தங்கச்சியோட பேசுறது? தன் மனைவியை ஒருத்தனும் பார்க்கக்கூடாதுன்னா அவன் எப்படி இன்னொருத்தன் மனைவியை எட்டி பார்க்கறது? இப்போ தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். தப்புங்கிறத நாம் தெளிவாக புரியணும். அன்புக்குரியவர்களே, அப்போ குடும்ப வாழ்க்கையின் தொடக்கம் இந்த காதல் கலாச்சாரமாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இந்த திருமண வாழ்க்கைங்கிறத அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலை நம்ம சரியாக எடுக்கணும். அப்போ காதல் கலாச்சாரத்தில் அந்த திருமணத்தை தொடங்கிட்டோம்னு சொன்னால் நிச்சயமாக இது ஒரு அநியாயமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். அன்புக்குரியவர்களே, அப்போ ஒரு குடும்ப வாழ்க்கையினுடைய பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிற இந்த தலைப்புக்குள்ளே நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும். இந்த குடும்ப வாழ்க்கைங்கிறத நாங்கள் எப்படி தொடங்கணும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் ரசூல் சொன்ன மாதிரி தொடங்கணும். அப்போ கல்யாணம்ங்கிறத ஹலாலான முறையில் நாங்கள் என்ன செய்யணும், கொண்டு வரணும். அப்போ ஒரு பெண் மணமகனை தேடுவதும் ஒரு மணமகன் மனைவியை தேடுவதும் மார்க்கம் என்கிற அந்த அடிப்படைக்குள்ளே இருந்து ஆரம்பிக்கப்படும் போது தான் அது ஒரு இஸ்லாமிய திருமணமாக என்ன செய்யுது, உருவெடுக்குது. அதுபோக இந்த திருமண முறைகளில் அனாச்சாரங்கள் கலாச்சாரங்கள் வேறு வேறு சில வழிகாட்டுதல்கள் எல்லாம் இருந்துக்கிட்டு திராவுண்ணு ஆராத்தி எடுக்கிறது அது இது எக்ஸட்ரா எக்ஸட்ரா அதெல்லாம் சொல்லி வேலை இல்லை. இந்த சீதனை கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் நமக்கு சொல்லியே தேவையில்லை. அது உங்களுக்கே தெரியும். அது அவ்வளோ மோசமான ஒன்று. 5வது அத்தியாயத்தினுடைய 51வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தஹிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா, ஈமான் கொண்டவர்களே யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்கள் வழிகாட்டிகளாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். பஅதுஹும் அவுலியா பஅத், அவர்களுக்குள் பிணக்குகள் இருந்தாலும்
உங்களை எதிர்ப்பதில் ஒன்று சேர்ந்து கொள்வார்கள். யார் அவர்களை பின்பற்றி கொண்டார்களோ அவர்களை சார்ந்தவர்கள் தான். அநியாயக்கார கூட்டத்துக்கு அல்லாஹ் ஒருபோதும் நேர்வழி காட்டுவதில்லை என்கிறது அல்லாஹ்வுடைய திருமறை வசனம், 5வது அத்தியாயத்தின் 51வது வசனம். எனவே அந்நிய கலாச்சாரத்தை நாம் பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையை தொடங்கக்கூடாது. நம்முடைய ஒரு கலாச்சாரம் இருக்கிற அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையிலே வாழ்க்கையை தொடங்க வேண்டும். முதல்ல தீன் உள்ளவரை பார்த்து திருமணம் முடிக்க வேண்டும். பெண் திருமணம் முடிப்பதாக இருந்தால் அவளுடைய விருப்பத்தை ஒலிகாரரிடம் தெரிவித்து அந்த வாப்பாவினுடைய சம்மதத்தோடு அல்லது வாப்பா அந்தஸ்தில் இருக்கக்கூடியவருடைய சம்மதத்தோடு விருப்பத்தோடு ஹலாலான முறையில் அந்த திருமணத்தை தொடங்கி கொண்டு போகும்போது அது ஒரு நல்ல ஒரு இஸ்லாமிய குடும்பமாக இருக்கும். சரி, இந்த இஸ்லாமிய குடும்பத்துக்குள்ளே போனால் நம்முடைய ஒரு இஸ்லாமிய குடும்பத்தின் பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படி என்று பார்த்தா, முதல்ல அந்த இஸ்லாமிய குடும்பத்தினுடைய பழக்க வழக்கங்கள் அந்த வீடு ஒரு மார்க்கத்தை செய்யக்கூடியதாக, பாவமான காரியங்களை தவிர்ந்து கொள்ளக்கூடியதாக, உதறி தள்ளக்கூடியதாக அந்த வீடு அமைய வேண்டும். இது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விடயம். முதல்ல அந்த வீட்டில் குர்ஆன் ஓதுறது, தொழுகை நடத்துவது ரொம்ப கண்டிப்பாக கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கணும். ஏன்னா இந்த கல்யாணத்து அன்றைக்கே தொழுகையை நம்ம நிராகரிச்சிடறோம். ஹோலில் கல்யாணம் நடக்கும், பெண்ணை சோடிச்சு வந்திருப்பாங்க, சோடினைக்கு 20-30 செலவழிச்சிருப்பாங்க. அதை கழுவி விட்டால் உழு செஞ்சால் கரைஞ்சி போய்த்திருமைங்கிறதுனால உழு செய்யாமலே தொழாமலே அந்த கல்யாணம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அசருக்கு இல்லை, மகரிப் இல்லை, சுபகு இல்லை, எஷா இல்லை, தொழுகை இல்லாமல் அந்த திருமண தம்பதிகள் வாழ்க்கையில் ஒன்று செய்கிறாங்க. என்ற ஃபேஷியல் பண்ணிக்காங்க, புருவத்தை வலிச்சிட்டு வேறு புருவம் எழுதியிருக்கிறாங்க, உதட்டுக்கு சாயம் அடிச்சிக்காங்க, முகத்தை வெள்ளையாக்கி இருக்கிறாங்க. இதுக்கு லட்சக்கணக்கில் செலவழிச்சிக்கிறாங்க. உழு செஞ்சால் கரைஞ்சிடும், அதனால் உழு செய்யலை, உழு செய்யாட்டி தொழ முடியாது, அதனால் தொழலை. அங்கே கும்மாளமும் குதூகலமும் மகிழ்ச்சியும் வெளிப்படுதே தவிர அல்லாஹ்வினுடைய அச்சம் அங்கே அணைந்து போகுது. அல்லாஹ்வுடைய அச்சம் அங்கே அணைந்து போகுது. ஷைத்தானுடைய வெளிச்சம் அங்கே பிரகாசிக்குது. அதனால் மாப்பிள்ளையும் பெண்ணும் குதூகலமாக இருக்கிறாங்களே தவிர இறைவனுக்கு கட்டுப்படணுங்கிற அந்த எண்ணம் அங்கே இல்லாமல் போகுது. தொடக்கமே அல்லாஹ்வுக்கு மாறு செய்த தொடக்கமாக இருக்குது. அப்போ இப்படியே வாழ்க்கைக்குள்ளே நுழைந்தால் அந்த வீட்டில் தொழுகை இல்லாத ஒரு வீடு ஷைத்தானுடைய வீடாக மாறுது. அல்லாஹ்வை வணங்காத ஒரு இல்லமாக அந்த வீடு மாறுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, உங்கள் வீடுகளை கபராக்காதீங்க, உங்கையும் தொழுங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் வீடுகளை கபறுகளாக்காதீங்க, வீட்டில் தொழுங்கிறாங்க. ஏன்னா சஹாபாக்கள் காலத்தில் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பள்ளிக்கு வருவாங்க. சுன்னத்து தொழுகையும் இங்கே வந்து தொழாதீங்க, வீட்டில் தொழுங்கப்பா, வீட்டை கபூராக்காதீங்க. கபூர் இருக்கிற இடத்துல தான் தொழுகிறதில்லை, அதனால் தொழாத இடம் வீடு என்றால் வீடு கபூருக்கு சமன், வீட்டை கபூராக்காதீங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. யாருக்கு சொல்கிறாங்கண்டா, 5 நேரம் தொழுகிறவங்களுக்கு தான் சொல்கிறாங்க. அந்த சஹாபாக்கள் எல்லாமே பள்ளியில் வந்து தொழுதுனால வீட்டிலையும் தொழுங்கப்பா, சுண்ணத்துக்களை தஹஜ்ஜத்துக்களை முன்பின் சுண்ணத்துக்களை வீட்டிலையும் தொழுங்க, வீட்டை கபூராக்காதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆனால் நம்முடைய சமுதாயம் பள்ளிக்கும் வர்றதில்லை, வீட்டிலையும் தொழுகிறதில்லை. தொழுகை என்பது அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நடக்கிற ஒரு வணக்கமாக மாறுது. நேரத்துக்கு நடக்கிற ஒரு வணக்கமாகத்தான் அல்லாஹ் தொழுகையை கடமையாக்குறான். சூரத்து நிசாவினுடைய 103வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. நிச்சயமாக இந்த தொழுகை மூமின்கள் மீது ஒரு நேரம் குறித்த ஒரு கடமையாக்கப்பட்டுள்ளதுங்கிறான். அந்த நேரத்துக்கு நம்ம தொழுதே ஆகணும். அந்த வீட்டில் பாங்கொலி கேட்கணும், அந்த வீட்டில் தொழுகை இருக்கணும், பெண்கள் வீட்டில் தொழணும், ஆண் பள்ளிவாசலுக்கு போகணும். அப்போ அந்த வீடு இறைவனுக்கு கட்டுப்பட்ட ஒரு வீடாக இருக்கணும். வீடு என்பது பிரமாண்டமான பெருசாக டைல்ஸ் போட்டு கேட்டின் போட்டு அடுக்குமாடி அப்படி இருக்கிறது இல்லை. நம்ம வசதிக்கேற்ற மாதிரி இருந்தால் சரி இருந்துக்கிட்டு போகுது. ஆனால் அந்த வீடு சின்னதோ பெருசோ குடிசையோ மாளிகையோ அந்த வீடு இறைவனை வணங்கும் ஒரு வீடாக, பாங்கொலி கேட்கும் ஒரு வீடாக, குர்ஆன் ஓதும் ஒரு வீடாக, தொழுகையாளிகள் இருக்கும் ஒரு வீடாக அமையும் போதுதான் அந்த வீடே சுபிட்சம் அடையும், அந்த வீடு அமைதியாகும், அந்த வீடு ஒரு மார்க்கமுள்ள ஒரு வீடாகும், அந்த குடும்பம் ஒரு மார்க்கமுள்ள ஒரு குடும்பமாக என்ன செய்யுது, அது மாறி போகுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, எந்த வீட்டில் ஒரு இரவுக்கு குர்ஆன் ஓதப்படுதோ, சூரத்துல் பக்கரா ஓதப்படுதோ அந்த வீட்டுக்கு 3 நாளைக்கு ஷைத்தான் நுழைய மாட்டாங்கிறாங்க. அப்போ ஷைத்தான் பூந்த வீடாகுது குர்ஆன் ஓதாத வீடு. பாங்கு சத்தம் கேட்கும் இடத்திலிருந்து ஷைத்தான் விரண்டோறான் அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டில் தொழுகை இல்லை, பாங்கு இல்லை, வீட்டில் தொழுகையாளிகளாக இருக்கணும். ஒரு கணவன் தொழவில்லை என்றால் மனைவி தொழவில்லை என்றால் கணவன் ஞாபகப்படுத்தி கட்டாயப்படுத்தி தொழுகையாளிகளாக ஆக்கக்கூடிய ஒரு குடும்பமாக அந்த குடும்பம் உருவாகவில்லை என்றால் அது பரக்கத்து இல்லாத குடும்பம், அந்த குடும்பம் வாழ்ந்து வேலை. அப்போ ஒரு குடும்பத்தினுடைய பழக்க வழக்கத்தில் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது அவங்கள்ட்ட தொழுகை இருக்குதா, மார்க்கம் இருக்கிறதா, இறை தொடர்பாடல்
அங்கே இருக்கிறதா அப்படிங்கிறது நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். எங்கேயாவது ஒரு காலிக்கோட்டில் என் புருஷன் தொழுகிறான் இல்லை எனக்கு வேணாம் என்று ஹுலா செஞ்ச, நம்முடைய பாசையில் ஃபசகு செஞ்ச ஒரு பெண்ணை காட்ட முடியுமா? எங்கேயாவது காலிக்கோட்டில் ஒரு ஆண் மகன் போய் என் பொண்டாட்டி தொழுகிறா இல்லை அப்படி என்று தலாக்கு செல்ல வழக்கு வச்ச ஒரு ஆண்மகனை காட்ட முடியுமா? வைக்கணும். அவன் தான் உண்மையான ஒரு முஸ்லீம். வைக்கணும். அவள் தான் உண்மையான ஒரு முஸ்லீமா. அப்போ தொழுகைக்காக நாம் வாழ்க்கையை இழக்கவும் தயாராகணும். ஏனென்றால் மன் தரக்க ஸலாத்த ஃபக்கத் கஃபர், யார் தொழுகையை விட்டானோ அவன் நிராகரித்து விட்டான்ங்கிறாங்க. அல் ஃபர்கு பைனல் அப்தி வல் குஃப்ரி தர்கு ஸலா. ஒரு இஸ்லாத்துக்கு ஒரு ஈமானுக்கும் குஃப்ருக்கும் வித்தியாசமே தொழுகையை விடுறது தான் அப்படிங்கிறாங்க. அப்போ தொழுகை என்பது மிக முக்கியமானது. அவ்வளவு யுஸல்லல் அப்தி யௌமல் கியாமா அனி ஸலா, நாளை மறுமையில் ஒரு மனிதன் முதல் விசாரிக்கப்படுறது தொழுகையை பற்றி தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க தொழுகையை பற்றி தான் முதல்ல விசாரிக்கப்படும். ஆனால் நாம் அதை மட்டும் நம்ம ரொம்ப கவனிக்காமல் இருக்கிறோம். என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறோம், தொழுகையில் ரொம்ப பொடுபோக்காக இருக்கிறோம். ஏகத்துவம் பேசுகிறோம், பிதுஅத்து பற்றி பேசுகிறோம், ஷிர்க்கை பற்றி பேசுகிறோம், மௌலூது மீளாத கடுமையாக எதிர்க்கிறோம். ஆனால் அவர்கிட்ட சில தொழுகைகள் பொடுபோக்காக இருக்குது, சுபகுகள் அடிபடுது, சில தொழுகைகள் மிஸ் ஆகுது. அப்படின்னா என்ன கொள்கை பேசுகிறோம்? நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கிறோம்? என்ன பிடிவாதமா, வரட்டுவாதமா, இப்படி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? நமக்கிட்ட கண்டிப்பாக தொழுகை ஊர்ஜிதமாக இருக்க வேண்டும். நேரத்துக்கு தொழுதையாகணும். நம்ம எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல தொழுதையாகணும். தொழுகையில் கலாய் இருக்கிறதா? நீங்கள் கடலில் நின்றாலும் சரி, கடற்கரையில் நின்றாலும் சரி, சேத்துல நின்றாலும் சரி, குளத்தில் நின்றாலும் சரி, விமானத்தில் பறந்தாலும் சரி, தொழுகையை உரிய நேரத்தில் தொழணும். அதுதான் ஒரு மோமின், அதுதான் ஒரு முஸ்லீம். அந்த தொழுகையை பேணுதலாக தொழணும். அப்போ வீட்டில் பெண்களும் ரோட்டில் ஆண்களும் எல்லாருமே அந்த தொழுகையாளிகளாக இருக்கணும். தொழுகை மட்டும் இல்லைண்டா நம்ம முஸ்லீமாக இருந்து தொப்பி போட்டு தாடி வச்சு சுன்னத்து வச்சு முஸ்லீம் பேர் வச்சு என்ன அடையாளம் இருந்தாலும் அது முஸ்லீமாக ஏற்றுக்கொள்ளப்படாது. தொழுகை தான் நம்ம முஸ்லீம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. அப்போ தொழுகையில் நம்ம பொடுபோக்குள்ளவர்களாக இருக்கக்கூடாது. தொழுகை என்பது ரொம்ப கவனமாக இருக்கணும். தட்டி எழுப்பக்கூடிய மனைவி, தட்டி எழுப்பக்கூடிய கணவன் தொழுகைக்காக, அது நம்ம இருந்தால் அது அல்லாஹ்வுடைய பரக்கத்துக்குரிய ஒரு இடமாக இருக்கும். நம்மளை பார்த்து நம்முடைய குடும்பம் திருந்தணும், நம்மளை பார்த்து நம்முடைய வாரிசுகள் வருந்தணும், நம்மளை பார்த்து நம்முடைய பிள்ளைகள் திருந்தணும் என்றால் நம்மக்கிட்ட தொழுகை இருக்க வேண்டும். பிள்ளைகளிடம் இருப்பது போல கற்றல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, குல்லு மௌலிதின் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போது இயற்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையோடு பிறக்கிறது. இன்னமா யுஹவ்விதானி அவ் யுனஸ்ஸிரானி அவ் யுமஜ்ஜிசானி வாலிதாஹு, இந்த குழந்தையை யூதனாக கிறிஸ்தவனாக நெருப்பு வணங்கியாக மாற்றுவது பெற்றோர்கள் தான் அப்படிங்கிறாங்க. அப்போ பெற்றோர்களை பார்த்து தான் ஒரு குழந்தை தன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. அந்த குழந்தை பெற்றோர்கள்ட்ட பார்க்கணும். தொழக்கூடிய உம்மா, தொழக்கூடிய வாப்பா, இதை பிள்ளைகள் பார்த்தால் தொழுகை அதுக்கு ஒரு சுமையாக தெரியாது, தொழுகை அதுக்கு ஒரு கஷ்டமாக தெரியாது. அப்போ ஒரு வீட்டில் தொழுகை, இறை தொடர்பு, அதுதான் மிக முக்கியமானது. தொழுகை என்பது ஒரு இறை தொடர்பு. இறைவனிடம் நம்முடைய தேவைகளை ஒப்புவிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தொழுகை. இறைவனுடைய பேச்சு இந்த தொழுகை, இறைவனோடு முறைப்பாடு செய்வது இந்த தொழுகை. தொழுகை என்றால் கண்குளிர்ச்சி, தொழுகை என்றால் மகிழ்ச்சி, தொழுகையில் நிம்மதி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கஷ்டம் என்று வந்துவிட்டால் தொழத் தொடங்கிவிடுவார்கள். சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் ஏற்பட்டால் இது அல்லாஹ்வுடைய சோதனை நிகழ்ந்தது அகலும் வரை தொழுகையில் ஈடுபடுங்கன்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த தொழுகை என்பது நமக்கு ஒரு நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கிறது. அலா பி திக்ரில்லாஹி தத்மைஇன்னுல் குலூப், அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் திக்ர் என்பது தொழுகைக்குத்தான். சூரத்துல் ஜும்ஆவில் அல்லாஹ் தஆலா தொழுகையை பற்றி சொல்லும்போது ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவதன்பால் தொழுகையின் பால் விரையுங்கள் என்கிறதுக்கு திக்ருல்லாஹ்ங்கிறான், திக்ரின் பால் விரையுங்கள் என்கிறான். அலா பி திக்ரில்லாஹி தத்மைஇன்னுல் குலூப், அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் தொழுகையில் நிம்மதி இருக்கிறதா இல்லையாங்கிறான். மனசுக்கு நிம்மதி இந்த தொழுகையில் இருக்கிறது. அந்த தொழுகை நம்மிடத்திலும் நம்முடைய கணவனிடத்திலும் இருந்தால் நம்முடைய பிள்ளைகளிடம் இருக்கும், நம்முடைய சூழலில் இருக்கும். எனவே ஒரு இஸ்லாமிய குடும்பத்தினுடைய ஒரு பழக்க வழக்கமாக முக்கியமாக நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த தொழுகை நம்மிடத்தில் கண்டிப்பான ஒரு விடயமாக இருக்க வேண்டும். தொழுகை ரொம்ப பெரிய முக்கியம். அகீதாவில் செட்டாக இருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது, பித்அத்துக்கள் நுழைந்திடக்கூடாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கொள்கைக்கு முரணான, மாற்றத்துக்கு அவருடைய வழிகாட்டுதலுக்கு முரணான எந்த ஒரு விஷயங்களும் உள்ளே ஊடுருவக்கூடாது. அல்லாஹ் ரசூல் சொன்னதான் மார்க்கம். அந்த மார்க்கத்தோடு வாழும்போது நம்மிடத்தில் தொழுகை ரொம்ப முக்கியமானதாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது ஒரு இஸ்லாமிய குடும்பமாக அந்த இல்லம் வளரும். அந்த வீட்டோடு ஒட்டி கொள்ளக்கூடியவர்கள், அந்த வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் எல்லாம் அந்த கொள்கைக்குள்ளே வரக்கூடியவங்களாக, அந்த பழக்க வழக்கங்களை பார்க்கக்கூடியவர்களாக மாறணும்.
நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளுக்கு ஐயோ தொழுகு நேரம் இல்லையா, அப்போ முசல்லா போட்டு தரான், அந்த இடத்துல தொழுங்கண்டு வந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு வழிகாட்டக்கூடியவளாக நாம் இருந்தால் தொழாமல் இருப்பதற்கு அவர்கள் வெட்கித்து போவார்கள். நம்ம தான் கேட்குறதே இல்லையே, தொழுகிறதோ இல்லையோ, நம்ம எங்கள் பாண்டி இருக்கக்கூடாது, நம்ம முடிவெடுக்கணும். இவங்க தொழக்கூடிய ஆட்கள் தொழணும், அவங்க தொழாத ஆளாக இருந்தாலும் அவங்களை இப்படி சொல்லி தூண்டி விடணும். சாப்பாடு தயாராகிட்டு தொழுகிட்டு வந்துடுங்க, முசல்லா இன்னும் இருக்குது. அவங்க அந்த இடத்துல சிந்திக்கணும். வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளோட பேசிட்டு இருக்கிறோம், பாங்கு சொல்லுது, கதைச்சிக்கிட்டே இருக்கிறோம், தப்பு. பாங்கு சொல்லுது இல்லை, டீயை நிப்பாட்டுங்க, தொழுட்டு வந்துடுறோம் அப்படின்னு வந்தவங்களையும் கூட்டிக்கிட்டு பள்ளிக்கு போகக்கூடியவர்களாக நாமே இருக்கணும். அப்போதான் நம்மளால் ஒரு நல்லது நடக்குது. அப்போ இதுதான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தினுடைய பழக்க வழக்கங்களாக இருக்கு. நம்மளையும் திருத்தி நம்மளை சந்திக்கக்கூடியவர்களும் திருந்தக்கூடியவர்களாக நாம் மாறணும். நமக்குள்ள அந்த மாற்றம் இருக்கணும். நமக்கிட்ட இருக்கிற வெளிச்சம் பக்கத்தில் இருக்கிறவர்களையும் வெளிச்சம் ஆக்கணும். இவங்களோடு தான் பயணம் செய்யலாம். இது மஹரம் இல்லாத அஜ்னபி என்றால் அவர்களோடு நாம் பேச பயணிக்க கூடாது, முடியாது. இது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ மஹரமானவங்க யார்? ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் பாப்பா பாப்பாவுடைய சகோதரர், உம்மா உம்மாவுடைய சகோதரர். அந்த உம்மாவுடைய சகோதரர் மாமாம்பார், பாப்பாவுடைய சகோதரர் பெரியப்பா சின்னப்பா. இந்த பெரியப்பா சின்னப்பாவினுடைய புதல்வர்கள் பெரியப்பா சின்னப்பாட மக்கள். நாம் நானா என்று சொல்லுவோம், அண்ணா என்று காக்கான்னு சொல்லுவோம். அது அஜ்னபி, மஹரம் இல்லை. அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். பெரியப்பட மகனை அழகாக கல்யாணம் பண்ணலாம், சின்னப்பட மகனை கல்யாணம் பண்ணலாம், சாட்சிட மகனை கல்யாணம் பண்ணலாம், பெரியம்மாட மகனை கல்யாணம் பண்ணலாம். அப்போ சின்னப்பா பெரியப்பா சாட்சி பெரியம்மாட பிள்ளைகள் அஜ்னபி, மஹரம் இல்லை. நிறைய பேர் அந்த இடத்துல மிஸ்டேக் விடுறாங்க. சாட்சிட மகளை ஸ்கூலுக்கு ஏற்றி கொண்டே விடுறான். சாட்சிட மகனோட பயணம் போகிறோம், ஒன்றா இருக்கிறோம், தங்கச்சின்னு சொல்கிறோம். கல்யாணமே பண்ணலாம், எப்படி தங்கச்சின்னு சொல்லுவோம்? அது எப்படி தங்கச்சாகும்? முடியாது. இன்றைக்கி தெரியாதனமாக இதை அஜ்னபி மஹரமி ஆக்குறோம். சில இடத்துல கல்யாணம் முடிப்போம், மனைவிக்கு ஒரு தங்கச்சி இருக்கும், அந்த தங்கச்சி சின்ன பிள்ளையாக இருப்பா, அதை மச்சான் ஏற்றி கொண்டே ஸ்கூலுக்கு விடுவார். அது சின்ன பிள்ளையாக இருந்தாலும் உனக்கு அஜ்னபி. அந்த பிள்ளையோட நம்ம என்ன செய்யக்கூடாது? பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, அது தப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்ளணும். அதே மாதிரி பெண்ணுக்கு கணவனுடைய சகோதரர், மச்சான் அந்த தம்பி, மாப்பிள்ளோட தம்பி, அவன் உளவல் பொடியனாக இருப்பான், 10 வயசு பொடியனாக இருப்பான், அவன் சின்னவன் தான் அப்படின்றதுக்காக அவனோட பேசிக்கிட்டு இருக்கலாமா? அது மச்சான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் என்று சொன்னபோது ஒரு சஹாபி கேள்வி கேட்கிறார், ஹமு யா ரசூலல்லாஹ் அப்படிங்கிறாங்க. ஹமு என்றால் கணவனின் தம்பி, மனைவியின் தங்கச்சி, இதைத்தான் ஹமு என்று சொல்கிறது. இந்த ஹமு என்ன யா ரசூலல்லாஹ், அவங்கள்ட்ட பேசலாமா, தனிச்சிருக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹமுவல் மௌத்துன்னாங்க. ஹமுவா மௌத்து தான், கூடாது, மையத்து செத்த நீ அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த அஜ்னபி மஹரமி உறவு பேணணும். மாமனார் வந்தால் கதவை திறக்கலாம், வாங்க மாமாங்களாம், மாமனார் நமக்கு மஹரம் தான். ஒரு பெண்ணுக்கு மாமனார் என்ன? மஹரம். ஒரு ஆணுக்கு மாமியார் மஹரம். ஆனால் தலைகிழான் மாறி நடக்குது. மாமனாருக்கு வந்தால் முக்காடு போட்டுக்கிட்டு ஓடுறாங்க, மச்சினம் வந்தால் என்ன மச்சானண்டு கிட்ட நெருங்குறாங்க, தப்பு. வீட்டுக்கு மாமனார் வந்தால் கூப்பிடலாம், டீ கொடுக்கலாம், பேசிட்டு இருக்கலாம், மாமா எப்படி இருக்கிறீங்க. ஆனால் மச்சான் வந்தோடனே நானா இல்லை வாப்பா, கதவு திறக்கப்படாது, நானா இல்லை, அவ்வளோதான். மாப்பிள்ளோட கூட்டாளி வந்தால் அவர் இல்லை, ஒக்குல்ன கவுல மஅரூஃபா, அவ்வளவுதான். மர எப்படி சோமா இருக்கிறீங்களா, வைஃப் நல்லா இருக்காங்களா, எல்லாரையும் கேட்டுன்னு சொல்லுங்கள், இருங்க வந்துடுவார், டீ ஊற்றி குடிக்கலாம், சாப்பிட்றீங்களா, இதெல்லாம் கதைக்கக்கூடாது. இதை செய்யலாட்டி இது என்ன குடும்பம் என்று நினைச்சிருவாங்களோ, நினைக்கட்டும், நினைச்சிட்டு போகட்டும். அதில் கோவப்படுற குடும்பம் நமக்கு உறவுக்கு தேவையே இல்லை. அப்போ ஒரு வீடு ஒரு இஸ்லாமிய சூழலாக இருந்தால் ஒரு குடும்பத்தின் பழக்க வழக்கத்தில் முக்கியமான ஒரு விஷயமாக அஜ்னபி மஹரமி உறவு பேணுறது கண்டிப்பாக இருக்கணும். அஜ்னபி மஹரமி உறவு பேணணும். அந்நிய ஆணோடு பேச்சு, அந்நிய பெண்ணோடு பேச்சு ஒரு நாளும் இருக்கக்கூடாது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த தவறு நடக்கக்கூடாது. இதைத்தான் அல்லாஹ் தஆலா அவனுடைய திருக்குர்ஆன்ல வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தை நெருங்காதே அப்படிங்கிறான். விபச்சாரம் செய்யாதே என்று சொல்லல அல்லாஹ்,
விபச்சாரத்தை நெருங்காதேங்கிறான். ஏன்னா விபச்சாரம் பண்ணுற முடிவெடுத்து அவன் செத்த நாயையும் பார்க்க மாட்டான், பெத்த தாயையும் பார்க்க மாட்டான். அதை நெருங்கிறது தான் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். நெருங்கக்கூடாது. அது லேட்டாக நடக்கிறது விபச்சாரம். அதுக்கு முன்னே சில ஏற்பாடுகள் இருக்கிறது. அன்பு, நெருக்கம், பாசம், பராமரிப்பு, பகிர்வு, இதெல்லாம் அந்த விபச்சாரத்தில் அவங்கள மெல்ல மெல்ல தூண்டி விடுது. சில ஹெல்ப் பண்ணுறது, உதவி செய்கிறது, ஹதியா கொடுக்கறது, நிவாரணம் கொடுக்க போகிறது, இதெல்லாம் சில விபச்சாரத்துக்கு வழி வைக்குது. தப்பு நடந்துக்கிட்டு இருக்குது. பெரிய வசதியானவர் ஏழைகளுக்கு உதவி செய்கிறாராம், விதவைகளுக்கு அள்ளி கொடுக்காராம். அதில் ஒரு விதவி டைம்ஸ் பண்ணுவா, இவர் திரும்ப அதுக்கு மாஷா அல்லாஹ் சொல்லுவார். இந்த டைம்ஸ் மாஷா அல்லாவும் ஜஸாக் அல்லாஹ் ஹைராவும் வேறொரு சந்திப்பில் போய் முடித்து விடும். என்னமோ அல்லாவுக்காக தர்மம் செய்கிறோம் என்று தொடங்கி அந்த தர்மம் செய்யப்பட்ட பெண்ணுக்காக வேறு உதவியும் செய்ய போய் அந்த உதவி விபரீதமாக முடிந்து ஒருத்தி கண்ணை துறைக்க போய் இருக்கிறவள் கண்ணில் ஓடத் தொடங்கிடும். அப்போ நம்ம தப்பு நடந்துக்கிட்டு இருக்கிறது. அஜ்னபி மஹரமி உறவு நம்ம பேணணும். அது எந்த ரூட்லையும் நம்ம அதை செய்யக்கூடாது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ பெரிய ஒரு மகான். எந்த பெண் கையையும் தொட்டதில்லை. பையத்தை கொடுத்து இஸ்லாத்தை தழுவக்கூடிய ஆண்கள் அல்லாஹ்வுடைய தூதர் கையை பிடித்து உத்தரவாதம் கொடுப்பாங்க, இனிமேல் நான் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டேன், திருட மாட்டேன், மோசடி செய்ய மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன் என்று உத்தரவாதம் கொடுப்பாங்க. அது பையத் கையை பிடிச்சி. ஆனால் பெண் கையை பிடிக்காமலே திரைமறைவில் நின்று அல்லாஹ்வுடைய தூதரிடம் வாக்குறுதி கொடுக்கணும். இதை ரொம்ப நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், அஜ்னபி மஹரமி உறவு பேணணும். நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், என்னில் எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் எல்லாம் மீற மாட்டேன், நான் அல்லாஹ்வை பயந்த ஆள், எங்களுக்கு எப்படி இருக்கணும்னு தெரியும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். நம்மளோட பழகுற ஆள் அவர் கடும் மார்க்கம், அவர் கடும் இஸ்லாம், அவர் கடும் பேணுதல், தவறு நடக்காது அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் என்று சொன்னது யாரை பார்த்து தெரியுமா? உங்களையும் என்னையும் விட இந்த உலகத்தில் போற்றி புகழக்கூடிய பெரும் பெரும் மகான்கள், அவுலியாக்கள், இறைநேசர்கள், பெரும் பெரும் உலமாக்கள், ஆலிம்களை விட புனிதமான உன்னதமான வாழும்போதே சொர்க்கவாதி என்று நன்மாராயணம் பெற்ற சஹாபாக்களை பார்த்துத்தான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் என்றால் நாமெல்லாம் எம்மாத்திரம் சகோதரர்களே. சொர்க்கத்தில் இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் அவ்வா அலைஹிஸ்ஸலாமும் விரட்டப்பட்டு வெளியே வரப்படுகிறார்கள் என்றால் உள்ளே இருந்தவர்களை வெளியே போட்ட ஷைத்தானுக்கு வெளியே இருக்கிற நம்மளை உள்ளே வராமல் தடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்போ இந்த கதை நான் பேணுதல், அவர் கடும் மார்க்கம், அவர் வயசானவர், அவர் அசரத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருக்க வேண்டாம், மூன்றாவது ஷைத்தான் என்று சொன்னது சஹாபாக்களை பார்த்து. அந்த சஹாபாக்களை விட நாம் எல்லாம் ஒன்றும் உயர்ந்தவர்கள் அல்ல. அவர்களே தனித்திருக்கலண்டா நாம் எப்படி தனித்திருக்க முடியும்? நாம் என்ன காரணம் சொல்கிறது? இவனுக்கிட்ட பேணுதல் இருக்கி நான் பார்த்துக்கிறேன் அப்படியா? அல்லாஹ்வுடைய தூதர் வேணாம் என்றால் வேணாம். நாம நல்லம், நான் தங்கம், அவளும் தங்கம், ஷைத்தான் தங்கம் இல்லை. ஷைத்தான் தங்கம்மா? ஷைத்தான் கெடுத்துருவான். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு 7 வயதில் தொழுகையை கொண்டு ஏவுங்க, 10 வயசில் தொழுகையை கொண்டு அடியுங்க, படுக்கையை பிரியுங்கன்றாங்க. சொந்த பிள்ளைய கூட 10 வயசுக்கு பிறகு பக்கத்தில் வச்சு தூங்கக்கூடாது. ஏனென்றால் நம்ம தூங்கினத்துக்கு பிறகு நம்முடைய கை எங்கே படுதுன்னு தெரியாது, நம்மளோட உடுப்பு எப்படி விலகுதுன்னு தெரியாது, நம்மளோட பிள்ளைக்கு கண்மொழி படலாம். 10 வயசுக்கு மேலே படுக்கையில் கூட நாம் பிரிஞ்சிருக்கணும். நாமளே அவங்கள அறியாத நெருக்கத்தில் இருக்கக்கூடாது என்றால் எப்படி நம்ம இண்டிவிஜுவல் கிளாஸ் வைக்கிற? ஒரு அசரத்து வீட்டை வந்து பிள்ளைக்கு தனியாக தஜ்வீத் பாடம் நடத்துகிறாராம், எப்படி முடியும்? அவர் யாரு? அசரத்துண்டா பாவம் செய்ய மாட்டாரா? அவர் ஆம்பளை, யாராக இருந்தாலும் அவர் ஆம்பளை தான். அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்ததை நம்ம செய்யக்கூடாது. யாராக இருந்தாலும் முடியாது. ஒரு ஆட்டோவில் எப்படி தனியாக போக முடியும்? போகக்கூடாது. நம்மளோட பிள்ளை ஆட்டோவில் ஸ்கூல் போகிறது முதல் நம்மளோட பிள்ளை ஏற்றுறாங்கண்டா அந்த இடம் வைக்காதீங்க, அடுத்த பிள்ளையோட வீடு வரைக்கும் நீங்கள் கூட்டி கொண்டே விடுங்க, அது 2 சேர்ந்து ஏறி 2 இறங்கட்டும். கடைசியாக கொண்டு வந்து விடுற பிள்ளை நம்மளோட பிள்ளையாகவும் இருக்கக்கூடாது, முதல்ல ஏற்றுற பிள்ளையும் நம்முடைய பிள்ளையாக இருக்கக்கூடாது.
கடைசியாக இறங்காத, அங்கேயே இறங்கி நின்றுக்க, நான் ஏற்ற வாரங்க. ஏன்னா தனிச்சிருக்கும் போது ஷைத்தான் வேலையை காட்டுவேன். அது வாப்பா உம்மாப்பாட வயசு, அது உம்மாப்பாட மூத்த வயசாக இருந்தாலும் ஆம்பளை தான் ஷைத்தான் வேலையை காட்டுவான். அப்போ நம்முடைய பழக்க வழக்கத்தில் அஜ்னபி மஹரமி உறவு பேணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 பேர், அவர்களை அல்லாஹ் நாளை மறுமையில் ஏடெடுத்தும் பார்க்க மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான், அவர்களோடு பேச மாட்டான், அவர்களுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் அப்படி என்று 3 பேரை சொல்கிறாங்க. ஒன்று முதுமினுல் ஹம், தொடர்ந்து போதை வஸ்து பாவிப்பவர். 2வது ஆக், பெற்றோர்களை நோவினை செய்தவர். 3வது தய்யூத், ரோஷமில்லாத ஆம்பளை. தய்யூத்ண்டா வீட்டில் உள்ளவங்க மானக்கேடான விடயத்தை செய்வாங்க, அதை கண்டுக்காமல் தடுக்காமல் இருக்கிறவர் தான் தய்யூத். பொண்டாட்டி டிக்டாக் செய்கிறா, மகள் வீடியோ போடுறா, இவர் லைக் பண்ணுறார், இவன் தய்யூத், கையால் ஆகாதவன், ரோஷம் இல்லாதவன். அப்போ பாவத்தை தடுக்கணும். என்னடி நீ ஃபோன் வீடியோ போடுற, ஃபோட்டோ போடுற, அப்படி தடுக்கணும். என்ன இது டிக்டாக், எப்படி நீ இப்படி செய்வ, அப்படி தடுக்கணும். எப்படி நீ ஆண்கள்கிட்ட கழிச்சிட்டு இருப்ப, அப்படி தடுக்கணும். அது கிளாஸ்மேட், அது பேச்சுலர், அது கெட் டுகெதர். எப்படி இது வந்துச்சு கெட் டுகெதர்? நாங்கள் 95ஆம் ஆண்டு ஓலவல் எடுத்த பெட்ஜெண்டு ஒன்று கூடி ஒரு சாப்பாடு போகிறாங்க. எல்லோரும் கல்யாணம் முடித்தவங்க தான், ஆண்கள் பெண்கள் எல்லோரும் ஒன்று சேராங்க. எப்படி சேர முடியும்? எப்படி சேர முடியும்? நீங்கள் என்ன நடந்துக்கிட்டு இருக்கிறீங்க? அவங்க எப்படி உங்களுக்கு நெருக்கமாக இருக்க முடியும்? ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் 3வது ஷைத்தான் உங்கள் வயசு 55 ஆனாலும் பரவாயில்ல, கூடாது. தப்பு தான், எப்போவுமே தப்பு தான். அது ஆளுக்கு ஆள் மாற்றம் செய்யக்கூடியது இல்லை, மாறாது. எல்லாருக்கும் ஹராம் தான். இவருக்கு ஹலால், அவருக்கு ஹராம். தாடி வச்சா ஹலால், தாடி வைக்காட்டி ஹராம். பர்தா போட்டா ஹலால், பர்தா போடாட்டி ஹராம். அப்படி என்னவும் இருக்குதா? எல்லாருக்குமே ஹராம் தான், தப்பு தான். அப்போ நம்முடைய வீடு இந்த அஜ்னபி மஹரமி உறவு பேணக்கூடிய வீடாக, திரையுள்ள வீடாக இருக்கணும். நம்ம கூட்டாளி வீட்டுக்கு வரலாம், நாம் இருக்கும்போது தான் வருவார். நம்ம கூட்டாளி முன்னுக்கு தான் இருப்பார். நம்ம ஒய்ஃபு டீயை ஊற்றி அங்கே தான் வைக்கணும், நாம் தான் போய் எடுத்துகிட்டு வரணும். அவள் கொண்டு அந்த டீயை கொடுத்து, நல்லா இருக்கிறீங்களா, வீட்டில் எல்லாரையும் கேட்டுன்னு சொல்லுங்கள். பொண்டாட்டி சோமரிக்கிறாவா? இது அவருக்கு இவர்கிட்ட தேவையில்லாத பேச்சு. இது என்னமோ நாங்கள் அவ்வளோ ஃபிட்டான குடும்பம் மாதிரி காட்டும். அப்படி தேவையில்லை. அந்த குடும்பம் அப்படி இருக்க வேண்டியதில்லை. எப்படி இருப்பீங்க? அவர் இல்லாத நேரம் எப்படி வந்து பேச முடியும்? தப்பு. ஆரம்பத்தில் அதுவெல்லாம் ஒரு நெருக்கமான உறவு மாதிரியும், நட்பு நெருக்கம் மாதிரியும், நெருங்கின குடும்பம் மாதிரியும் இருக்கும். காலப்போக்கில் அதுவே ஒரு பெரிய ஒரு விரிசலை உண்டாக்கும். அல்லாஹ்வின் தூதர் தடுத்தா அது எப்போவுமே தப்புத்தான். நீங்கள் அதை அழகுபடுத்தி அலங்கரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தப்பு தான். அப்போ அஜ்னபி மஹரமி உறவு நாங்கள் பேணினா தான் நம்மளோட பிள்ளை அந்த அஜ்னபி மஹரமி உறவை பேணும். அப்போ படிக்க போகிற பிள்ளைக்கு அஜ்னபி மஹரம் அப்படிங்கிறது தெரியும். ஸ்கூலில் ஒரே கிளாஸ், ஒரே பெஞ்ச், ஸ்டாஃப் என்கிற அந்த கதையை வராது. ஸ்டாஃப்ண்டா பாதுகாக்கப்பட்டவரா? எப்படி நீங்கள் பேச்சு, எப்படி தேவையில்லாத பேச்செல்லாம் ஷேர் பண்ணுவீங்க? எப்படி அது நடக்கும்? தேவையான பேச்சு மட்டும்தான், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் தேவையான பேச்சோடு நிறுத்திக்கோங்க. சம்பளம் இன்னைக்கு இத்தனை நாள் வேலை செஞ்சிருக்கிறீங்க, இவ்வளவு சம்பளம் என்னாங்க. கண்ணில் என்ன ஒரு மாதிரியாக இருக்குது, சிவத்திரிக்கு காய்ச்சலாம். சிலர் காய்ச்சல் தொட்டு பார்க்க ஆட்களும் இருக்கிறாங்க. தோட்டத்தில் காய்கறி விற்க வந்தவளுக்கு எப்படி இது சரி வரும்? எப்படி இது நல்லா வரும்? சிந்திச்சு பாருங்க. அப்போ அஜ்னபி மஹரமி என்கிற உறவை நம்மளோட தொழிலில், நம்மளோட வீட்டில், நம்மளோட ஆஃபீஸில், நம்மளோட ரோட்டில், நம்மளோட குடும்பத்தில், எல்லா இடத்துலையும் நாம் சரியாக கவனமாக செஞ்சால் தான் நம்மளோட பிள்ளைகள் நல்லா வரும். நம்மளோட பிள்ளைகள் அஜ்னபி மஹரமி உறவு பேணும். நம்மளோட பிள்ளைகள் போகிற இடத்துல மானத்தோடு இருக்கும். அப்போ என்ன அப்பா செஞ்சது பிள்ளைகளுக்குன்ற மாதிரி நம்மளை பார்த்து பிள்ளை என்ன செய்யும்? பாப்பா அப்படி செஞ்சான், உம்மா அப்படி கழிச்சிட்டு இருந்தானே அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துடும். நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தால் அது பிள்ளைக்கு மிஸ்டேக் தான். இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம். அப்போ அஜ்னபி மஹரமி உறவை பேணுறது நம்மளோட ஒரு நல்ல பழக்க வழக்கமாக எப்போவுமே இருக்கணும். இன்னொரு விஷயம், இந்த அஜ்னபி மஹரமி உறவு பேணுறதுல
இப்போ நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உடலால் அஜ்னபி மஹரமி உறவு பேணுறோம். பஸ்ஸில் என்னமோ ஒரு பொம்பளைக்கு பக்கத்தில் இருக்கிறது இல்லை தான், பஸ்ஸில் போகக்குள்ள ஒரு ஆம்பளைக்கு பக்கத்தில் சீட்டு பிடிக்கிறது இல்லை தான், ஸ்கூலில் பக்கத்து பெஞ்சில் ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கிறது இல்லை தான். ஆனால் ஃபோனில் ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருக்கிறாங்க. எல்லாருக்கும் பாய் ஃப்ரெண்டும் கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்குது. இப்போ புதுசாக க்ரஷ், முன்ன லவ்வர் பாய் ஃப்ரெண்ட், இப்போ மூணாவது லவ்வருக்கும் பாய் ஃப்ரெண்டுக்கும் நடுவில் கிறிஷா. எப்படி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. அது நட்பா எப்படி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. அப்போ நம்முடைய கவரேஜ் வழியாக ஒவ்வொரு பெண்ணும் ஒரு ஆணோடு இருக்கிறாள், ஒவ்வொரு ஆணும் ஒரு பெண்ணோடு இருக்கிறாள். இது எவ்வளோ பெரிய தப்பு! எதுக்கு தேவையில்லாத பேச்சு? என்னமோ சியா பண்ணுறாங்க, ஹாய் சொல்கிறாங்க, ஷோர்ட் நேமில் பேசுகிறாங்க, என்னெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். எப்படி இது? கல்யாணம் முடித்தவங்களும் தான். இன்றைக்கி ரோட்டில் ஒருத்தன் வீட்டுக்கு போகாமல் 10 மணிக்கு போகிறோம், 11 மணிக்கு போகிறோம், 12 மணிக்கு போகிறோம், ஒரு சந்தியில் நின்று பேசிக்கிட்டே இருக்கிறான்டா, அவன் பொண்டாட்டியோட பேசலன்னு அர்த்தம். இன்றைக்கி ரோட்டில் ஒருத்தர் ஃபோனில் தொங்குறாருண்டா அந்த ஃபோனுக்கு ஆன்சர் பண்ணுறது வீட்டுக்குள்ளே நம்ம ஒரு ஃபர்தா தான். சிந்திச்சு பாருங்கள், யார் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறான்? யாருக்கிட்ட இப்போ ஃபோன் இல்லை? எல்லாருக்கிட்டையும் ஃபோன். வீட்டுக்கு கேட்டுக்கு பூட்டு போட்டோமா? ஆனால் கவரேஜுக்கு பூட்டு போட்டோமா? கவரேஜுக்கு பூட்டு போடலை. கவரேஜ் வழியாக வீட்டுக்குள்ளே வந்திருக்குது. ஒவ்வொரு பெண்ணுக்கிட்டையும் போய் இருக்குது, ஒவ்வொரு போய்கிட்டையும் கேள் இருக்குது. இன்றைக்கு அஜ்னபி மஹரமி உறவு குரலால் பேணப்படவில்லை. இது அல்லாஹ் 33வது அத்தியாயத்தில் 32வது வசனத்தில் தடுத்த ஒரு விஷயம். அந்த விஷயத்தில் நாங்கள் ரொம்ப பேணுதல் இருக்கணும். அப்போ இந்த அஜ்னபி மஹரமி உறவு பேணுற விஷயத்தில் பெரியவங்க சிறியவங்க எல்லாரும் ரொம்ப கவனம் இருக்கணும். இது ஒரு குடும்பத்தினுடைய முக்கியமான ஒரு பழக்க வழக்கம். நம்ம நிறைய தவறு செய்கிறவங்க கல்யாணம் முடிச்சு பெரியவங்க தான். கல்யாணம் முடித்தவங்க இந்த இளவட்டுக்கள் எல்லாம் கொஞ்சமாக தான் தவறு செய்யுது. பெரியவங்களுக்கு இந்தியாவில் சொல்லுவாங்க பாம்பாட்டிக்கும் பப்பாட்டியம்பாங்க. எல்லாருக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது. அது 1 2 இல்லை. ஹாய் ஹாய் அப்படி இப்படி உதவி. ஒரு சொல்கிறாரு, அவளுக்கு நான் கதைச்சத்தான் கொஞ்சம் ஆறுதல், நான் பேசிக்கிட்டு இருக்கிறத நிப்பாட்டினா அவள் சூசைட் பண்ணிடுவாள். நான் அவளுக்கு ஹெல்ப்பாக தான் செய்கிறேன். ஷைத்தான் அப்படித்தான் கொண்டு வருவான் தங்கம். நீங்கள் பேசாட்டி அவள் சூசைட் பண்ணிடுவாள். ஒரு சூசைட் பண்ண போன ஒருத்தர் காப்பாற்றி வச்சிருக்கார் ஃபோனில். அவளுக்கு மனதில் உள்ள கஷ்டத்தை சொன்னோன்னே இவர் ஆறுதல் சொல்கிற கூல், அது அல்லாஹ் உனக்கு நிம்மதியை தருவான். ஒன்றும் யோசிக்காதீங்க, நீங்கள் அல்லாஹ்கிட்ட கேளுங்க, துவா செய்யுங்க, தஹஜ்ஜத் தொழுங்க. மார்க்கமாக தான் பேசுகிறாங்க, ஆனால் பேசுகிறதே மார்க்கம் இல்லை. மார்க்கத்தை பேசுகிறாங்க, ஆனால் பேசுகிறது மார்க்கம் இல்லை. தப்பு. ஷைத்தான் எப்பவுமே நேரடியாக பாவத்தை செய்ய செல்ல மாட்டான், மறைமுகமாக பாவத்தை செய்ய செல்லுவான். எப்படி? ஒரு மௌலவிக்கு கோல் பண்ணி ஒரு ஃபத்துவா கேட்குற, மௌலவிக்கு கோல் பண்ணினேன், ஃபத்துவா ஹஸ்ரத் எனக்கு இந்த குளிப்பு சம்பந்தமாக ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க. நான் கேட்கேன், இந்த ஃபத்துவாவை கேட்குறதுக்கு ஒரு மௌலவியா இல்லையா? மௌலவியா இல்லையா? இல்லை. உங்களோட மாப்பிள்ளை எங்க? மாப்பிள்ளைக்கிட்ட சொல்லுங்களேன், பள்ளிக்கு போகிற நீங்கள் அசரத்துக்கிட்ட இதை கேட்டுக்குவாங்கன்ட்டு. அதை என்ன நீ ஹோல்ட் பண்ணி கேட்குறது? இப்போ இது என்ன நடக்குது? மார்க்கம் கதைக்காங்க. புருஷன் பிடிச்சாலும் அசரத்துக்கிட்ட அந்த சட்டத்தை கட்டு, நல்ல அல்ஹம்துலில்லாஹ் என்ற புள்ள என்ற பொண்டாட்டி கட்டும் இஸ்லாம், அவள் அசரத்துக்கிட்ட கேட்டு தான் குளிக்கிறேன். மற நீங்கள் அசரத்துக்கிட்ட கேட்டு தான் அவள் எங்கேண்டு தண்டு தேடி பிடிக்க வரும் மறுவா. இதுக்கு கேட்டால் சொல்லுவாங்க, அல்லாஹ்வோட நபிக்கிட்ட பெண்கள் ஃபத்துவா கேட்க இல்லையா? அது அல்லாஹ்வோட நபி, இது புள்ளட அபி. இதாரு இதாரு அதாரு என்ன மசூம்களா, பாதுகாக்கப்பட்டவங்களா? இப்போ ஒரு பயான் நிகழ்ச்சியில் ஒரு அசரத்துக்கிட்ட கொமன்னா கேள்வி கேட்குறீங்க, அது யாருன்னு தெரியாது, அது வேறு விஷயம். ஆனால் இண்டிவிஜுவலாக ஃபோன் பண்ணி இந்த சட்டம் ஒன்று அசரத்து ஃபத்துவா கொடுத்துருவார். அவருக்கு பள்ளியில் தூக்கம் பெறாது, 12 மணிக்கு பாப்பார் லைனில் இருக்குது. ஹலோ, இப்போ என்ன டவுட் கிளியரா? வேறு ஏதாவது டவுட் இருக்கா?
ப்ராக்டிக்கலாகவும் சொல்லிக் கொடுக்க போவானுங்க. நான் சொல்ல மாட்டேன், மௌலைமார் என்றாலும் மனுஷன்தான். அப்போ யாராக இருந்தாலும் குரலாலும் அஜ்னபி மஹரமி உறவு பேணணும். நம்ம வீட்டில் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் பேணணும். எதுக்கு தேவையில்லாமல் ஒரு பொம்பளைக்கிட்ட பேச்சு உனக்கு? எதுக்கு? என்ன தேவை? எனக்கிட்ட ஒரு பொம்பளை கால் பண்ணுறோம், நாங்கள் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று செய்கிறோம், ஒரு இஸ்லாமிய பேர் ஒன்று வச்சு அதில் நிறைய நாங்கள் இத்தனை பேரை சேர்த்திருக்கிறோம், அதில் நிறைய பயான்கள் போகிறோம், பெண்களுக்குரிய சட்ட திட்டங்கள் எல்லாம் பேசுகிறோம், நாங்கள் சில கேள்விகள் கேட்டால் அதுக்கு நீங்கள் பதில்கள் தந்தால் நாங்கள் குரூப்பில் போடுவோம். அப்போ நீங்கள் முதல்ல வீட்டு வேலையை சரியா செய்யுங்க, மாப்பிள்ளைக்கு சரியா சமைச்சு கொடுங்க, பிள்ளைகளை ஒழுங்காக பாருங்கள், பராமரிங்க. இவங்க வாட்ஸ்அப் குரூப் செஞ்சு அதில் மௌலவி ஆட் பண்ணி மௌலவி பயம் பண்ண, அதுக்கப்புறம் அவன் தனியாக மாஷா அல்லாஹ் நேற்று நீங்கள் போட்ட பதில் கடும் பிரயோசனம், மறுபா எப்படி சோமரிங்களா அங்கே குரூப்பு அங்கே வேலை செய்யும், இவங்க இஞ்சால குரூப் ஆயிடுவாங்க. என்ன தேவையில்லாத வேலை உங்களுக்கு. இப்போ ஷைத்தான் என்ன செய்யறான்டா, மார்க்கம் என்ற பேருக்குள்ளாலே வருவான். அதுவும் தப்பு இதுவும் தப்பு, விளங்கிட்டான். தப்பு தப்பாக செய்கிறதும் தப்பு தான். லவ் என்ற பேரில் அடுத்தவண்ட பொண்டாட்டியோட தேவையில்லாத பேச்சு பேசுறதும் தப்பு தான். மார்க்கம் என்ற பேரில் அப்படியே பேசிக்கிட்டு போனாலும் தப்பு தான். இஸ்லாம் ரெண்டையும் தான் சொல்லுது, ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருக்காங்க. நீ எனக்கு பேசினாலும் தெரியும், எதுக்கு உனக்கு இந்த பங்கு? எப்படி நீ தனியே போவ? தப்பு தானே. அப்போ அஜ்னபி மஹரமி உறவு பண்ணுறதுல இன்றைக்கு ஃபோனில் நிறைய தவறுகள் நடந்துட்டு இருக்குது. அந்த தப்பு நடக்கக்கூடாது. அது நடக்கிறதால இன்றைக்கு குடும்பத்தில் நிறைய விரிசல்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. மனைவியோடு பேசுறது குறையுது, கணவனோடு பேசுறது குறையுது. அப்போ ஒரு இஸ்லாமிய குடும்பத்தினுடைய பழக்க வழக்கத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கணவன் மனைவிக்கு இடையில் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் ஃபோனில் கொஞ்சம் பிஸி ஆகிறதுனால காலிக்கோடும் கொஞ்சம் பிஸி ஆகுது. ஃபோன் பிஸி ஆனதுக்கு பிறகு காலிக்கோடும் கொஞ்சம் பிஸி ஆகுது. ஏண்டா ஒரு கணவன் மனைவிங்கிறவங்க நிறைய பேசினவங்க அந்த காலம், இப்போ நிறைய பேசாதவங்க தான் கணவன் மனைவி. ரெண்டு பேரும் லீவு ஞாயிற்றுக்கிழமை மாப்பிள்ளைக்கு கடையில் ஊட்டான் இருப்பாங்க. அவகிட்ட ஒரு ஃபோன், இவர்கிட்ட ஒரு ஃபோன், ரெண்டு பேரும் ஒரு சேரில் தோளில் தோல் பாட்டுக்கிட்டு இருக்கி, அவர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கா, இவன் ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த சனியனை தூக்கி கீழே வச்சுட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்கள. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்து என் மடியில் படுத்துக்கிட்டு குர்ஆன் ஓதுவாங்க என்று ஆயிஷா நாய் சொன்ன ஹதீஸ் எங்கே? மனைவி மடியில் படுத்துக்கிட்டு குர்ஆன் ஓதுங்களேன். என்னமோ மனைவி குடுப்படுத்தி கொடுத்துருக்கி, காய்கறி வண்டி கொடுத்துருக்கி, கேஸ் அடுப்பு வண்டி கொடுத்திருக்கேன், ஃப்ரிட்ஜ் வண்டி கொடுத்திருக்கேன், வாஷிங் மிஷின் வண்டி கொடுத்திருக்கேன், வீடு கட்டியிருக்கேன், நகை வண்டி கொடுத்திருக்கேன், இன்னும் என்ன குறை? இது ஒன்றும் வண்டி கொடுக்க தேவையில்ல, காய்ச்சிக்கிட்டு அது மட்டும் செஞ்சால் போதும். இது ஒன்றுமே தேவை, நீ கதைச்சிக்கிட்டு பாப்பா. அதே மாதிரி பெண்களும் இந்த டிவியை தூக்கி ஓரம் கட்டி போட்டு மாப்பிள்ளையோட காய்ச்சிட்டு இருக்கும். இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கண்டிப்பாக பேசணும். கதைச்சி எத்தனை நாளுங்கிற அளவுக்கு இன்றைக்கு குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அப்படி இருந்தால் விரிசலா நெரிசலா வரும். என்ன வரும்? ஒரு கணவன் மனைவிக்கு இடையில இடவழி வந்தால் இடத்துக்குள்ள ஒருத்தர் நுழைஞ்சிருவானே, அந்த இடவழியில் ஒருத்தி நுழைஞ்சிருவாளே, உங்களுக்குள்ள எதுக்கு இடவழி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, லா தஹ்கிரன்ன ஷைஅன் மினல் மஅரூஃப், நன்மையான காரியத்தில் எதையும் அற்பமாக எண்ணி விடாதே. உன் மனைவியின் வாயில் ஒரு கவள உணவை ஊட்டி விடுவதும் தர்மம் என்றார்களே. ஏன் அதை செய்ய மாட்டேங்க? ஒரு வாயை ஊட்டி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவளுக்கு கை கால் நல்லா தான் இருக்கி, ஒரு வாயை தூட்டி விட. இதை சொன்னால் அது பிள்ளைகள் எல்லாம் இருக்கி பக்கம் பிள்ளைகள் இருக்க கொள்ள ஊட்டி விடு. உமாக்கு ஊட்டி விட்டா பிரச்சனை இல்லை, சாட்சிக்கு ஊட்டி விட்டா தான் பிரச்சனை. அதான் பிரச்சனை. உமாக்கு வாப்பா ஊட்டி விடுவா, இதை பிள்ளை பார்க்கணும், இதை பிள்ளை பார்க்கணும். அப்பான்னு அவன் கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டிக்கு ஊட்டி விடுவான். பாப்பாக்கு உமா ஊட்டி விட்டா அது பிள்ளைகள் பார்க்கணும். அப்பான் அவள் கல்யாணம் முடிச்சு புருஷனுக்கு ஊட்டி விடுவாள். ஒரு மடியில் தூங்கணும், பிள்ளைகள் போகும் பெறும்
மடமடியில் பாப்பா படுக்கார். சாச்சா படுக்கலையே, பாப்பா தானே படுக்கார். இல்லை ஒன்றுமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயின் மடியில் படுத்துக்கொண்டு குர்ஆன் ஓதுவார்கள். இத்தனைக்கும் நான் மாதவிலக்குள்ள பெண்ணாக இருக்கிறேன் என்ற ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் எதுக்கு வரணும்? நமக்கு வழிகாட்டுதலுக்காக வருது. எப்போ அதை பின்பற்ற, எதையெல்லாம் பின்பற்ற, இதை பின்பற்றது எங்க? ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருக்கணும், அவங்களுக்குள்ள நல்ல புரிந்துணர்வு இருக்கணும், அவங்களுக்குள்ள நேரம் இருக்கணும். எப்போவுமே கணவன் மனைவி பேசும்போது பொடி உடம்பு பட்டுக்கிட்டு இருக்கணும். கையை பிடிச்சிக்கிட்டு, தோளில் சாஞ்சிக்கிட்டு, தலையை தடவிக்கிட்டு, மடியில் படுத்துக்கிட்டு அப்படி தான் இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில் இழுத்தைக்காக இருக்கும்போது சஃபியா நாயகி பேசணும் என்று கிட்ட வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக்கிட்டே இருந்து கடைசியாக வழி அனுப்புறதுக்காக ரோடு வரைக்கும் போகிறாங்க. போய் பேசிக்கிட்டே இருக்கும்போது ரோட்டில் 2 சஹாபாக்கள் க்ராஸ் பண்ணுறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று போகிறாங்க. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ரிஸ்லிக்குமா, கொஞ்சம் நில்லுங்கப்பா அப்படின்னு நிறுத்தி சொன்னாங்க. ஹாதிஹி சஃபியா பின்த் ஹுயை, இது என் பொண்டாட்டி சஃபியாவாப்பா அப்படின்னு சொன்ன சஹாபாக்களுக்கு தூக்கி வாரி போட்டுட்டு, என்ன யா ரசூலல்லாஹ் இதையெல்லாம் சொல்றீங்களே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான யஜ்ரி மஜ்ரதம், ஷைத்தான் இரத்தம் ஓடும் நரம்பிலும் ஓடுவான், பிறகு உங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துவான். அதுக்கு தான் சொன்னேன் இது என் பொண்டாட்டி என்று. இதில் என்ன விஷயம் என்றால், அடுத்தவங்க தப்பாக நினைப்பாங்க என்று நினைக்கும் அளவுக்கு ரொம்ப நெருக்கமாக பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அதான் புருஷன் பொண்டாட்டி, ரொம்ப நெருக்கமாக தான் இருக்கணும். இது அவர் அண்ணா ஒரு அறிவை இன்னா வாரான், அவள் அந்த கதிரையில் இவர் இந்த கதிரையில், 2 பேரும் கண்ணால் கூட பார்க்க மாட்டாங்களாம். கடும் பேணுதெல்லாம். இந்த இடம்தான் பிள்ளை, நீங்கள் பக்கத்துலேயே இருங்க, கையை பிடிச்சிக்கோங்க, தோளில் சாய்ங்க, ஊட்டி விடுங்க, நெருக்கமாயிடுங்க, நல்லா பேசுங்க. ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு வந்தால் மனைவி கிட்ட பேசுகிறது ஒரு பழக்கமாக்குங்க. அதுதான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தின் நல்ல பழக்க வழக்கம். பொண்டாட்டிகிட்ட பேசாமல் தூங்காது. அவங்களுக்கு தேவை இருந்தாலும் இல்லாட்டியும் பொண்டாட்டிக்கிட்ட பேசுங்க. இடையிடையே அவளை கூட்டிகிட்டு எங்கேயாலும் போங்க, பிள்ளைகளோட எல்லாம் அப்படியே உட்கார்ந்து பேசுங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கட்டாயம் பேசணும். கையை பிடிச்சிக்கிட்டு, நொட்டி முறிச்சிக்கிட்டு, தலையை தடவிக்கிட்டு, தலைக்கு எண்ணெய் பூசிக்கிட்டு. சஹாபாக்களில் பழக்க வழக்கங்களை நாங்கள் பார்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவி கிட்ட தலையை கொடுக்குறாங்க, தலைக்கு அவள் எண்ணெய் வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஊற்றி இப்படி தேய்க்க தெரியாதா? பொண்டாட்டி போட்டு விடணும், எண்ணெய் பொண்டாட்டி சீவி விடணும். பள்ளிக்குள்ளே இருந்து ரசூல்லா தலையை வெளியில் நட்டுவாங்க, மனைவி தலை சீவி விடுவாங்க. சீப்படுத்து நீங்கள் வர மாட்டீங்களோ? நபி செஞ்சாங்க. இதுதான் மார்க்கம், இதுதான் இஸ்லாம். அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தலை சீவி விடுறது, எண்ணெய் போடுறது, மடியில் தூங்குறது, கையை பிடிச்சி தேய்க்கிறது, ஊட்டி விடுறது, பேசிக்கு தேய்க்கிறது. இன்னைக்கு இது மட்டும் இல்லாமல் மற்றதெல்லாம் நடக்குது. இது மட்டும் இல்லை, பொண்டாட்டி புருஷன் ஒன்றாயிருந்ததை காணோன்னா சிலர் குடும்பத்துக்காக ஓடுறன்னு குடும்பத்தை விட்டுப்பட்டு ஓடுறாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு தரம் பாடுறாங்க, வந்து போட்டு திரும்பி போய்த்துட்டாங்க. என்னத்துக்காக வாழ்றோம்? பொண்டாட்டியோட இல்லாமல் யுத்தத்துக்கு போகும்போது ஒரு மனைவியை கூட்டிக்கு போகிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யுத்தத்துக்கு போகும்போது துண்டு போட்டு குலுக்கி வார பேரை எடுத்துக்கிட்டு போவாங்க. அந்த யுத்தத்துக்கு போகும்போது கபனாடை கொண்டு போகிற பயணம். யுத்தத்துக்கு போகும்போது கபன் சீலை எடுத்துக்கு போவாங்க. மௌத்தாகிறதுக்கு போகிற பயணம். ஆயிஷா நாய் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் 2 பேரும் ஓட்டை போட்டி வச்சு பார்ப்போம்மா, 2 பேரும் ஓட்டப்பந்தயம் வச்சு பார்ப்போம்மா, 6 ஜெயிக்கிறேன்னு பார்ப்போம்மாண்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொத்துவாங்க. ஆக்கள் எல்லாம் சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஓட்டப்பந்தயமா? ஓட்டப்பந்தயம் சொன்னாங்களா? இல்லை. அப்படியா? ஓடிடுவோம். சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, தக்கத்தமும் கொஞ்சம் முன்னுக்கு போங்கப்பா அப்படின்னாங்க. சஹாபாக்கள் கொஞ்சம் வேகமாக போயிட்டாங்க, இவங்க அப்படியே பிந்தினும் நல்லா முந்த விட்டுட்டு 2 பேரும் ஓட்டை போட்டி வைக்கிறாங்க. அதில் ஆயிஷா நாயை முந்திக்கிட்டாங்க, நான் ஜெயிச்சிட்டேன்னு சந்தோஷப்படுறாங்க. மனைவியின் குதூகலத்தில் சந்தோஷப்பட்டார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூதாவூதில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போ ஒரு விளையாட்டு கூட அந்த கணவன் மனைவிக்கு இடையில இருக்குது. குதூகலம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு பேச்சு. இது ஒரு கணவன் மனைவிக்கு இடையில இருக்கணும். இதை பிள்ளைகள் பார்க்கணும், அதை பழகணும், அவங்களும் அப்படி வாழணும். இதுதான் ஒரு இஸ்லாமிய குடும்பம். அப்போ இஸ்லாமிய குடும்பத்தில் அஜ்னபி மஹரமி உறவு பேணணும்.
இன்னொருத்தன்கிட்ட பேசுறதில்லை, இன்னொருத்திக்கிட்ட பேசுறதில்லை. ஆனால் நம்மவர்கிட்ட பேசணும், நம்மவளுக்கிட்ட பேசணும். அது இருக்கணும். அது இருந்தால் அது ஒரு நல்ல பழக்க வழக்கம், நம்மக்கிட்ட ஆரோக்கியம் இருக்கும். சிந்திச்சு பாருங்க. எனவே ஒரு இஸ்லாமிய குடும்பத்தினுடைய ஒரு மார்க்கத்தோடு இருக்கக்கூடியவங்களுடைய பழக்க வழக்கத்தில் தீன், தொழுகை, அஜ்னபி மஹரமி உறவு பேணுறது, திரையுடைய வாழ்க்கை, அவங்களுக்குள்ள நல்ல நெருக்கமான விஷயம் இருக்கிறது. வீடு ஒரு இஸ்லாமிய வீடாக மாறுறது, அந்த சொந்த பந்தங்கள் விஷயத்தில் நாம் மார்க்கத்தை சரியாக பின்பற்றுறது, இது ஒரு இஸ்லாமிய குடும்பத்தினுடைய நல்ல பழக்க வழக்கங்களாக இருக்கணும். கடைசி ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்கிறேன். இப்போ நமக்கு குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு மார்க்கத்தை, அகீதாவை, இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய பெற்றோர்களாக நாம் இருக்கணும். உலக கல்வியும் வேணும். ஆனால் கபருக்குள்ள கேள்வி டிப்ளமா முடித்தா, டிகிரி முடித்தா, பிஹெச்டி முடித்தாண்டு இல்லை, தொழுதாண்டு தான் கபூரில் கேள்வி. அப்போ பிள்ளைகள் அதுவும் செய்யணும், பட் நல்ல ஒரு முஸ்லீமாக இருந்து அதை செய்யணும். ஒரு முஸ்லீமாக இருந்து டாக்டர் ஆயிரி, ஒரு முஸ்லீமாக இருந்து இன்ஜினியர் ஆயிரி, ஒரு முஸ்லீமாக இருந்து ஒரு இறைச்சி கடை வைகி. ஆனால் முஸ்லீம் இல்லாமல் நீ என்னதான் நாட்டுக்கு அரசனானாலும் பிரயோசனம் இல்லை. அப்போ அல்லாஹ் தஆலா முதல் இறக்கின வசனம் படிக்க சொல்லி இக்ரா அப்படின்னு பெருமையாக பேசிக்கிறோம். முதல் இறக்கின வசனம் இக்ரா என்று மட்டும் பெறல, இக்ரா பிஸ்மி ரப்பிக அல்லதி ஹலக், உன்னை படைத்த இறைவனின் பெயர் கொண்டு படி அப்படிங்கிறாங்க. பிள்ளைகள் படிக்கணும், பிள்ளைகள் நல்ல டிகிரி எடுக்கணும். ஆனால் அது எடுத்தோ எடுக்கலையோ பிள்ளைகள் ஒரு முஸ்லீமாக இருக்கணும். பிள்ளைகள்கிட்ட மார்க்கத்தை கொடுத்து, இஸ்லாத்தை கொடுத்து, மார்க்க அறிவை கொடுக்கணும். பிள்ளைகள் தொழுகையாளிகளாக, அகீதா தெரிந்தவர்களாக, மார்க்க வகுப்பு தெரிஞ்சவர்களாக, மார்க்க சட்டத்திட்டங்கள் தெரிஞ்சவர்களாக இருக்கணும். முக்கியம், நம்முடைய பிள்ளைகளுக்கு அகீதாவை சொல்லிக் கொடுக்கணும். நம்முடைய பிள்ளைகள் அல்லாஹ்வின் குர்ஆன ஓத தெரிந்தவர்கள், அர்த்தம் தெரிந்தவர்கள் என்கிற ஒரு விஷயத்தில் நாம் பெருமைப்படணும். ஏனென்றால் அல்லாஹ்வின் மார்க்கத்தை தெரிந்து கொள்வதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு அருள் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. அல்லாஹ் தஆலா சூரத்துல் மாயிதா 3வது வசனத்தில் சொல்கிறான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனாங்கிறான். இன்றோடு உங்கள் மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கி விட்டேன், என்னுடைய அருளை நான் உங்களுக்கு பூர்த்தியாக்கி விட்டேங்கிறான். மார்க்கம் அல்லாஹ்வின் அருள். அந்த அல்லாஹ்வின் அருள் நமக்கு கிடைக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொடுக்கணும். அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்முடைய பிள்ளைகள் படிக்கணும், டிகிரி வாங்கணும். ஆனால் மார்க்கம் இருந்து படிக்கணும், மார்க்கம் இருந்து டிகிரி வாங்கணும், மார்க்கம் இருந்து பிஹெச்டி முடிக்கணும். மார்க்கம் இல்லாத படிப்பு ஒன்றுக்கும் உதவாது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனே சொன்னான், மிகப்பெரிய ஒரு கணித மேதை, ஒரு சயின்டிஸ்ட். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனே சொன்னான், the science without religion is lambent. மதம் இல்லாத விஞ்ஞானம் முடமானது என்று தான் சொன்னான். மதம் கண்டிப்பாக இருக்கணும், மார்க்க அறிவு கண்டிப்பாக இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கண்டிப்பாக கொடுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, கியாமத்து நாளுடைய அடையாளம் என்ன சொன்னாங்க? யூஷக்குல் உமம் அன் ததா அலைக்கும் கமா ததா அல் அக்லத்து இலா கஸ்அத்திஹா. சௌபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஒரு சாப்பாட்டு தட்டை வச்சுட்டு ஆளுக்கு ஒரு கை போடுங்கப்பா, இதை முடிச்சுடுவோம் என்று சொல்வதை போன்று உங்களுக்கு எதிராக பல சமூகம் ஒன்று சேரும் ஒரு காலம் மிக சீக்கிரம் பெறும் அப்படின்னு சொன்னபோது ஒரு நபித்தோழ கேட்கிறார், நஹனுமின் கில்லத்தின் யா ரசூலல்லாஹ், அப்போ நாங்கள் ரொம்ப குறைவாக இருப்போமா என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல் அன்தும் அக்ஸர், நீங்கள் தான் அதிகம் இருப்பீங்க. என்றாலும் வெள்ளத்தில் அடிபட்டு போகிற நுரைய போல இருப்பீங்க. மார்க்க அறிவு குறைஞ்சி வைத்திரும் அப்படிங்கிறாங்க. அந்த மார்க்க அறிவு குறைய விடக்கூடாது. நம்மளோட பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை கொடுக்கணும். மதரசாக்கள் ஆரோக்கியமாகணும். பள்ளிவாசல்களும் பள்ளிவாசலில் நடக்கக்கூடிய மார்க்க வகுப்புகளும் நிரம்பி வழியணும். வீட்டில் நம்முடைய பெண்களுக்கு மார்க்க அறிவு கொடுக்கப்படணும். இந்த ஃபோனை பாவிக்கிறத குறைக்கணும். அந்த ஃபோனில் ஹதீஸும் குர்ஆனும் இருக்குது, அதை கொஞ்சம் நம்ம பார்க்கணும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.